வணக்கம் children, this is Malathi. நாம இப்போ exercise 1.5ல 6th sum பார்க்க போறோம். Let f of x equal to x square minus 1. We have to find f composition f and f composition f. அதுல first நாம என்ன படிக்கிறதுக்கு போறோம்? f of x எடுத்து எழுதிட்டோம். நமக்கு f composition f கண்டுபிடிக்கணும் அப்படினா நம்ம ரஃப் ஏரியால என்ன பண்ணுவாங்க? ரஃப் ஏரியால ரெண்டுமே f எடுத்துக்கணும். அதாவது x square minus 1 அதே மாதிரி x square minus 1 இந்த மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்த x க்கு பதிலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So x square minus 1 பாருங்க இதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கனால ஒரு ஹோல் ஸ்கொயர் இந்த சைடுல இருக்க minus 1 ஆட் பண்றோம். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். a ஸ்கொயர் அப்படினா x square the whole square minus 2ab அப்புறம் plus b ஸ்கொயர் minus இந்த 1 minus 1 ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட இந்த minus 1 இப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? plus 1 ஸ்கொயருக்கும் minus 1க்கும் போயிருங்களா? so x power 4 minus 2x square அப்படின்னு சொல்லிட்டு f composition f கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா f composition f கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம் அப்படினா f composition f ஏனா மூணுக்கு ஒண்ணா கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டுபிடிச்சு அதோட காம்போசிஷன் வச்சு தேர்டுக்கு கண்டுபிடிப்போம். அப்ப சேம் வர்க் தான், பட் இது இண்டிவிஜுவல் क्वेश्चनா கேக்கும்போது நம்ம இத செஞ்சாகணும்ங்கிறதுக்காக நான் உங்களுக்கு again இத பண்ணி காமிக்கிறேன். x square minus 1 கூட x square minus 1 the whole composition is substituted here. So x square minus 1 the whole square minus 1 ன்னு போட்டுட்டு நீங்க இந்த சமம் இருக்குங்கறனால we can copy this x power 4 minus 2x square. நாம எப்படி ஸ்டெப்ஸ்னு பார்த்தோம் இங்கே. அடுத்து என்ன பண்ண போறோம்? f composition f. இப்போ நம்ம இத கண்டுபிடிச்சோம் இல்லீங்களா? அத நாம இங்க கொண்டு வந்து வெச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வெறும் f of x அதாவது x square minus 1. அடுத்து இந்த f composition f இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லீங்களா? அத கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். எப்படி பண்ண போறோம் அப்படினா இந்த மொத்தத்தையும் கொண்டு வந்து இதுக்கு பதிலா இந்த x க்கு பதிலா அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்படினா x power 4 minus 2x square அதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா? then minus 1 போட்டோம். இப்போ a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ x power 4 a ஸ்கொயர்ங்களா இது அப்புறம் minus 2 into ab இல்லீங்களா? அப்போ x power 4 அப்புறம் b என்னன்னா 2x square அப்புறம் plus b square ன்னு வரணும் இல்லீங்களா? plus b square னா plus 2x square the whole square அப்புறம் கடைசில இருக்கிற minus 1 இத எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. x power 8 ங்களா? 4 2s are 8 minus 2 into 2 4 அப்போ 4 x power இந்த 4 into v ஆட் பண்ணி 6 போட்டுக்கலாம்ல? then the 2x square the whole square என்னாகும்? 4x power 4 minus 1 இதுதான் f composition f ங்க. Exercise 1.5 la 7th sum. If f is defined from R to R and g is defined from R to R are defined by f of x equal to x power 5 and g of x equal to x power 4, then check if f, g are 1 1 and f composition g is 1 1. அதாவது f ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, g ன்னு ஒரு ஃபங்க்ஷன் என்ன சொல்லிருக்காங்க? மெய்யெண்களிலிருந்து மெய்யெண்களுக்கு வரையறுக்கப்படுகிறது. ஒரு ரியல் நம்பர்ல இருந்து இன்னொரு ரியல் நம்பருக்கு ரெண்டு ஃபங்க்ஷனுமே டிஃபைன் ஆயிருக்கு. அதுல f of x வந்து x power 5 ன்னு கொடுத்திருக்காங்க, அதே போல g of x x power 4 ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணனும்னு சொல்லிருக்காங்க தெரியுங்களா? f of xங்கற இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ஒன்றுக்கு ஒன்றா 1 1 ஃபங்க்ஷனா, அதே மாதிரி g of xங்கற ஃபங்க்ஷன் x power 4 ன்னு கொடுத்திருக்காங்களா? இதுவும் 1 1 ஃபங்க்ஷனா. கடைசியா என்ன கேட்டிருக்காங்க? f composition g வந்து நமக்கு 1 1 ஃபங்க்ஷனா அப்படினு கேட்டிருக்காங்க. நம்ம முதல் விஷயம் ஒவ்வொண்ணையும் தனித்தனியா 1 1 ஆ இல்லையான்னு செக் பண்ணிடுறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? நமக்கு தான் தெரியுங்களே, அதாவது 1 1 ஃபங்க்ஷனா இருந்தா என்ன பண்ணிக்கணும்? f of x1 f of x2 ன்னு எடுத்துட்டு நமக்கு x1 x2 ன்னு கிடைச்சிச்சுனா நம்ம அத 1 1 ஃபங்க்ஷன் னு சொல்றோம் இல்லீங்களா? அந்த மாதிரி நம்ம இப்ப எடுத்துக்கிட்டோம். f of x1 f of x2. அப்ப இங்க x இருக்கனால x power 5 1 போடும்போது நம்ம as usual x1 power 5 is equal to x2 power 5 ன்னு போட்டோம். நான் ரெண்டு சைடுல 5th ரூட் எடுக்கறோம். அப்ப என்ன ஆயிடும்? x1 x2 ன்னு கிடைச்சிரும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா f is 1 1 function அப்படினு தெரியுது. எப்பவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆட் ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு அப்படினா அதாவது x உடைய அடுக்கு 5 இல்லீங்களா? ஆட் நம்பர் தானே இல்லையா? ஒற்றைப்படை எண் இல்லையா? அப்படி வந்தா இத நாம என்ன சொல்வோம் அப்படினா ஆட் ஃபங்க்ஷன் சொல்வோம். மேக்ஸिमम உங்களுக்கு ஆட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி தான் வரும்னா 1 1 ஆ வரும். பட் பாருங்க இது பாருங்க ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படினா எப்பவுமே 1 1 ஆ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ x ஸ்கொயரா இருந்தாலும் சரி x பவர் 4 ஆ இருந்தாலும் சரி, இப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுக்குறோம், x க்கு
பதில் 1ன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 1 ஸ்கொயர் என்ன ஆகும், 1 இருக்கும். அதுவே -1 ஸ்கொயரும் என்ன ஆகுங்க, அதே 1 வந்துடும். அப்ப அதனால தான் இது நம்ம ரெண்டு பாருங்க, ரெண்டு நம்பருக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் விடையா வந்திருக்கனால இது மேக்ஸிமம் 1 1 வராது. நான் அதை உங்களுக்கு இதுல ஒர்க் அவுட் பண்ணி நம்ம காமிக்கிறேன். சோ பாருங்க, இதுக்கு g of x1 is equal to g of x2 ன்னு எடுத்துக்கணும்ல, 1 1 ன்னு காட்டணும்னா அப்ப என்ன ஆகுங்க, x1 to the power 4 is equal to x2 to the power 4. ரெண்டு சைடும் ரிப்பீட்டட் ஸ்கொயர் ரூட், அதாவது வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறோம். இல்லைன்னா நாலாவது ரூட் ரெண்டு பக்கமும் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன கிடைக்கும், x1 is equal to x2 ன்னு ஒரு மதிப்பு கிடைக்கும். அதே மாதிரி x1 is equal to -x2 ன்னு ரெண்டு மதிப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு நான் சம்மோட போட்டு காமிக்கிறேன் பாருங்க. g of 1 is equal to னா 1 ன் அடுக்கு 4, அப்ப 1 ன்னு கிடைக்கும். அதே g of -1 போடுங்க, -1 பவர் 4. நமக்கு இது வந்து ஈவனா இருந்துச்சுன்னா நம்ம உடனே பிளஸ்ஸா மாறிடுங்களா, பிளஸ். அப்ப என்ன ஆகும், நமக்கு போட்டு பாருங்க, இங்க -1க்கும் +1க்கும் இந்த அம்புக்குறி படத்துல பாத்தீங்கன்னா +1 தான் ஆன்சர் வருது. இதே மாதிரி தான் எல்லா நம்பர்ஸ்க்குமே நம்ம செக் பண்ணோம். அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸை பாசிட்டிவ் நம்பர் கூட செக் பண்ணும்போது இப்படி தான் வரும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும், g என்னவா இருக்காது, g is not 1 1, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. ஏன்னா இது many to one function, பலவற்றுக்கு ஒன்றான சார்பு. அதனால இத நம்ம என்ன சொல்லிரோம், not 1 to 1 அப்படினு சொல்லிரோம். அடுத்து f composition g கண்டுபிடிக்கணும். எப்பவும் போல தாங்க நம்ம ரஃப் ஒர்க்ல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் f க்கு என்னன்னு போடுவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரஃப் ஒர்க்ல x power 5 ல ஃபர்ஸ்ட் x power 5, அடுத்து என்ன எழுதணும், x power 4. இந்த மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணுமா, அப்போ என்ன ஆகும், x power 4, இதுக்கு ஒரு பவர் 5 இருக்குங்களா, சோ பவர் 5 ன்னு போட்டோம். சோ x ன் அடுக்கு 20. இது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனாங்க, 20 ன்னு வந்திருக்கு அடுக்குல. அப்ப என்ன ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன் தான். நீங்க क्वेश्चனை பார்த்தீவே தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது கண்டிப்பா 1 1 வராது. இருந்தாலும் நாம அத வந்து ஸ்டெப்ஸ்ல போட்டு காமிக்கணும். நாம இது அம்புக்குறி படத்திலேயே போட்டு காமிச்சிருவோம். இப்போ பாருங்க, f composition g வந்து x power 20. இப்போ நான் என்ன பண்ண போறேன், f composition g of -1 ன்னு எடுத்துக்க போறேன். அப்ப -1 ன் அடுக்கு 20 என்ன ஆகும், +1 வந்துருங்களா. அதே மாதிரி f composition g of +1 எடுத்துக்கிறேன், 1 ன் அடுக்கு 20. so we will get the same one as the answer. same arrow diagram போட்டுருங்க. இது f composition g க்கு, இங்க g க்கு டிஃபைன் ஆகுது. f composition g க்கு என்ன ஆகுது, -1 க்கும் +1 க்கும் 1ன்ற ஒரே நம்பர் இமேஜா கிடைக்குது. அதனால this is f composition g is not 1 1, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல, not 1 1 அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிருங்க. not 1 1 function, f composition g ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல அப்படினு சொல்லி நாம விளக்கிட்டோம். Exercise 1.5 ல 8th sum. கொடுக்கப்பட்ட f of x, g of x, h of x ஆகியவற்றை கொண்டு f composition g composition h சமம் f composition g composition h என காட்டுக. Consider the function f of x, g of x, h of x are shown below. Show that நம்ம இதை நிரூபிக்கணும்னு சொல்லிருக்காங்க. First question, f of x is x minus 1, g of x is 3x plus 1 and h of x is x square. நாம ப்ரூவ் பண்ண இல்ல ஷோ தட் அப்படினு கேட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ஒரு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து அதே ஆன்சரும் வருது அப்படினு நம்ம காமிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்க போறோம். LHS என்ன இருக்குன்னா f composition g composition h. இது படிக்கும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சு பழகுங்க. சோ f composition g bracket operation தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ bracket எடுத்துட்டோம். f composition g நம்ம ரஃப் ஏரியாக்கு போயிடலாம். f composition g என்னன்னா f ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், x minus 1 அப்புறம் 3 g of x வந்து 3x plus 1. பாருங்க, f first then g first second. இதுமா இது மொத்தத்தையும் கொண்டு போய் இந்த x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ என்ன ஆகும், 3x plus 1 அது கூட இருக்கிற -1. பாருங்க +1 க்கும் -1 க்கும் போயிடுச்சு. சோ சிம்பிளி f composition g நமக்கு 3x அப்படினு சொல்லி கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம், f composition g டோட்டலா மொத்தமும் கண்டுபிடிக்கணும் இல்லையா, composition h. நான் இது முழுசும் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது 3x அப்படினு எழுதிக்கிறோம். இதான் முன்னாடி இருக்கிற ஃபங்க்ஷன், அது 3x. then h ஓடது x ஸ்கொயர், அத இங்க போட்டோம். சோ இந்த மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்த x க்கு பதிலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்களா, அப்ப என்ன ஆகும், 3x ஸ்கொயர். சோ நமக்கு இடது கை பக்கம், அதாவது ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஓவர், ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு நேம் பண்ணிட்டோம். அடுத்து வாங்க ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கும் அப்படினா f composition g composition h. நமக்கு எப்பவும் போல bracket operation first. so g composition h, முதல்ல g of x 3 ரஃப் ஏரியால 3x plus 1, சரி h of x என்ன, x ஸ்கொயர். அப்ப இது மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்த x க்கு பதிலா இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so 3x ஸ்கொயர் plus 1 ன்னு வரும்.
இல்லைங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல்லா f காம்போசிஷன் g காம்போசிஷன் h னு மொத்தத்தையும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டோம்னா இந்த f முன்னாடி என்ன இருக்கு? x minus 1 x minus 1 f of ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். g காம்போசிஷன் h இங்க கண்டுபிடிச்சிட்டோம்ல, என்னன்னு 3x square plus 1 இந்த மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல போடலாங்களா? so what you will get 3x square plus 1 minus 1 பாருங்க plus 1 க்கும் minus 1 க்கும் போயிடுச்சுங்களா? so f composition g composition h is equal to 3x square. இந்த இது செகண்ட் பாருங்க, ஃபர்ஸ்டையும் செகண்டையும் பாருங்க 1 2 சமமா இருக்கா? so இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா f composition g composition h is equal to f composition g composition h, hence proved. அதுலயே செகண்ட் சம் f of x equal to x square, g of x is 2x, h of x is x plus 4 அப்படினா நாம இத ப்ரூவ் பண்ணோம். f composition g composition h is equal to f composition g composition h. ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிட்டோம். முதல்ல நாம பிராக்கெட் ஆபரேஷன் f composition g கண்டுபிடிக்கணும். f ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் x square, அதுக்கு அப்புறம் g 2x னு எழுதிட்டோம். இது மொத்தத்தையும் கொண்டு வந்து இதுக்கு பதிலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ என்ன ஆகுங்க 2x, அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர், சோ 4x square அப்படினு கிடைச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? f composition g composition h கண்டுபிடிக்கணுமா? சோ இது மொத்தமும் 4x square இருக்கு. அத 4x square, அப்புறம் h of x என்னன்னு பாருங்க x plus 4. சோ x plus 4 அப்படினு சொல்லிட்டு இந்த மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்த x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். பாருங்க 4 x square க்கு பதிலா x plus 4 the whole square அப்படினு போட்டோம். எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். 4 into x square a square plus 2ab plus b square னு எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டோம். 4 உள்ள கொண்டு போறோம். 4x square plus 32x plus 16 4s are என்னங்க? ஓகேவா? இது f composition g composition h. ஓகேவா? சோ இங்க வாங்க. அப்ப இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடா? இனி ரைட் ஹேண்ட் சைடுக்கு போலாம். நம்ம முதல்ல பிராக்கெட் ஆபரேஷன் g composition h கண்டுபிடிக்கணும். பாருங்க g என்ன h என்ன பாத்துக்கோங்க. g 2x, h வந்து x plus 4. இந்த மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாமா? சோ என்ன ஆகும்? 2 into x plus 4 னு வருமா? இப்போ f composition g composition h கண்டுபிடிக்க போறோம். நமக்கு f வந்து x square, இந்த g composition h இங்க இருக்குங்களா? அது என்னது? 2 into x plus 4 னு இருக்குங்களா? இந்த மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்த x க்கு பதிலா நீங்க போட போறோம். சோ என்ன ஆகும்? 2 into x plus 4 the whole square. so இது என்ன ஆயிடும்? 4 ஆயிடும். இது x plus 4 the whole square ஆகும். நம்ம previous stepல என்னவோ அதே தான் பண்ணி இருக்கு. சோ அப்படியே ஸ்ட்ரைட்டா அந்த ஆன்சர் காப்பி பண்ணிக்கலாம். 4x square plus 32x plus 64. இது நம்பர் 2. 1 2 ஈக்குவலா இருக்குங்களா? 1 is equal to 2. அப்ப என்ன சொல்லலாம்? hence proved. அதுலயே third sum f of x equal to x minus 4, g of x is x square and g of x is 3x minus 5. எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிற f composition g கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் f ஓட எடுத்து எழுதிக்கிறோம். ஆஃப் ஏரியால x minus 4, g of x வந்து x square. இந்த x square கொண்டு வந்து இங்க இது x க்கு பதிலா போட போறோம். சோ என்ன ஆகும்? x square minus 4 அப்படினு கிடைச்சிடும். அதுக்கு அப்புறம் டோட்டல் ஃபங்க்ஷன் f composition g composition h. பாருங்க இதனோட காம்பினேஷன் நம்ம இங்க பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னு? x square minus 4. h of x என்ன இருக்கு? 3x minus 5. இந்த மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்த x க்கு பதிலா இங்க போட போறோம். என்ன ஆகும் பாருங்க? 3x minus 5 the whole square minus 4. இப்போ a minus b whole square ஃபார்முலா. அப்போ a square minus 2ab na 5 3s are 15, 15 2s are 30x plus 25 minus 4. இப்போ என்ன ஆகுங்க? 9x square minus 30x plus 21 வருங்களா? இது நமக்கு f composition g composition h. இத நம்ம 1 னு வெச்சுக்க போறோம். அதுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு போறோம். நம்ம எப்பவும் போல ஃபர்ஸ்ட் g composition h பிராக்கெட்ல இருக்கிறது கண்டுபிடிக்கிறோம். g of x வந்து ஃபர்ஸ்ட் x square, h of x வந்து 3x minus 5. இப்போ இந்த மொத்தத்தையும் கொண்டு வந்து x க்கு பதிலா இங்க போடுறோம். சோ என்ன ஆகும்? 3x minus 5 the whole square. அப்ப எக்ஸ்பான்ஷன் பாருங்க இங்கேயே பண்ணி வச்சிருக்கோம். 3x minus 5 க்கு இது 25 வரைக்கும் அதுவே கூட எழுதிக்கலாம். 9x square minus 30x plus 25 அப்படினு சொல்லிட்டு எழுதிக்கலாம்.
இப்போ அடுத்து என்ன இருக்குங்க நமக்கு இந்த f composition g composition வெச்சுல f composition g composition வெச்சு முழுசா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் f of the x minus 4 ஆஃப் ஏரியாக்கு வந்துட்டோம் x minus 4. இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோங்க பாருங்க 9x square minus 30x plus 25 கண்டுபிடிச்சிருக்கோம். இத மொத்தத்தையும் கொண்டு வந்து x க்கு பதிலா போட போறோம். அப்போ 9x square minus 30x plus 25 எழுதிட்டு பின்னாடி இருக்கிற இந்த minus 4 போட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம் 9x square minus 30x plus 25 ல 4 போச்சுனா 21. பாருங்க இந்த ஆன்சரும் சேமா இருக்கா? Yes. So 1 is equal to 2. First is equal to second. அப்போ என்ன சொல்லலாம்? Hence we have proved this problem. Exercise 1.5 ல 9th sum. Let f is equal to அது வந்து ஒரு ஆர்டர் பேர்ஸ்ல கொடுத்திருக்காங்க -1, 3, 0, -1 and 2, -1 be a linear function அதாவது நேரியல் சார்பு அப்படினு கொடுத்துட்டு அதுல எதுல இருந்து எது வரைக்கும்னா ஒரு இன்டிஜர்ல இருந்து இன்னொரு இன்டிஜருக்கு அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. முழுக்கல்ல இருந்து ஒரு முழுக்கலுக்கு find f of x. நம்ம என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா நேரியல் சார்பு அதாவது லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நாம என்ன எடுத்துக்கறோம் லீனியர் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் என்ன ax b இல்லீங்களா? அதனால நான் என்ன எடுத்துக்கறேன் f of x ax b ஃபார்ம்ல எடுத்துக்கறேன். இப்போ என்ன பண்றா நமக்கு மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ்ங்கிறது 1 below the other எடுத்து எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -1, 3, இரண்டாவது பாயிண்ட் 0, -1, மூணாவது பாயிண்ட் 2, -9. அந்த பாயிண்ட்ஸ் நம்ம 1 below the other எழுதிட்டோம். நமக்கு நல்லா தெரியும் இது வந்து x ஓட மதிப்பு, இது வந்து வீச்சகம். அதாவது மதிப்பகத்தோட மதிப்பு டொமைனோட வேல்யூ, இது வந்து நமக்கு ரேஞ்ச் அப்படினு தெரியும். அப்ப நாம இத எப்படி எடுத்துப்போம் அப்படினா x -1 னா f of -1 ஓட வேல்யூ 3 அந்த மாதிரி தானேங்க. அப்ப x 0 னா f of 0 ஓட வேல்யூ -1 இந்த மாதிரி தான் நமக்கு இதனோட இது வரும்ங்கிறது நல்லா தெரியும். இப்போ நாம என்ன பண்ண போறோம் x க்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க -1 எடுத்துக்க போறோம். அப்ப f of -1 a into -1 plus b வருங்களா? f of -1 ஓட வேல்யூ 3 ஆ? சோ 3 is equal to -a plus b. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துறோம். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் வேணும். லீனியர் ஈக்குவேஷன் போது ரெண்டு வேரியபிளோட இருக்கும்போது இன்னொரு ஈக்குவேஷன் இருந்தா தானே இத சால்வ் பண்ணி a1 b ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன பண்றோம் ரெண்டாவது பாயிண்டையும் போட்டுறோம். என்னன்னு போடுவோம் f of 0 is equal to a into 0 plus b னு போடுவோம்ல. f of 0 க்கு என்ன ஆன்சர் -1 ஆ? -1 is equal to a into 0 is 0 b. அப்ப b ஓட மதிப்பு நமக்கு இங்கேயே -1 னு கிடைச்சிருச்சு. இத கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். -a plus b க்கு பதிலா -1 is equal to 3. இல்லீங்களா? இங்க -a வை வெச்சுக்கோங்க. அந்த பக்கம் -1 கொண்டு போனீங்களா +1 ஆயிடும். அப்போ a's value is 4. அதாவது இங்க மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போய் -4. a ஓட வேல்யூ -4 னு கண்டுபிடிச்சிட்டோம். b ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படினா -1 கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு வேல்யூவும் கொண்டு போய் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். f of x is equal to a ஓட வேல்யூ -4 னா -4x ஆகும்ல -4x. b ஓட வேல்யூ -1 நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லீங்களா? அதனால பின்னாடி -1. இது கரெக்ட்டா அப்படிங்கிறது இதல வச்சு செக் பண்ண போறோம். சோ நம்ம பாருங்க 2 னு போடுறோம். f of 2 னு போட்டோம்னா -4 into 2 -1 என்ன கிடைக்குது பாருங்க. -8 -1 ஆட் பண்ணா -8 -1 ஆட் பண்ணா நமக்கு -9 கிடைக்குதா? நாம வெரிஃபையும் பண்ணியாச்சு இதுல. சரிங்களா? அதனால இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு -4x -4 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குதுங்க. Exercise 1.5 ல 10th sum. In electrical circuit, C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of at1 plus bt2 is equal to act1 plus bct2 where a, b are constant. Show that the circuit C of t is equal to 3t is linear. இந்த C of t equal to 3t அப்படிங்கிறது நேரிய சுற்றா இருக்கணும்னு காட்டுன்னு இருக்காங்க. இது நேரிய சுற்றா இருக்கணும் அப்படினா இது வந்து இந்த அமைப்புக்கு மாறுனா அது நேரிய சுற்றா வரும் அப்படினு சொல்லி ஒரு பிரின்சிபல் சொல்லி இருக்கு. நாம அதனால என்ன பண்றோம் கொடுத்திருக்கிறது அதாவது என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எடுத்து எழுதிட்டோம். அதாவது C of t is equal to 3t அப்படிங்கறத எடுத்து எழுதிட்டு இத இந்த ஃபார்மட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படினா அது நேரிய சுற்றா இருக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் CT is equal to 3t ன்னு எழுதிட்டோம். இப்போ இந்த t க்கு பதிலா நான் என்ன t1 போட்டு ஒரு ரஃப் ஒர்க் பண்ணி ரெடியா வச்சுக்கிறேன். பின்னால யூஸ் ஆகும். பாருங்க C of t1
equal to 3t1 அப்படினுட்டு அதே போல இந்த t1 க்கு பதிலா மறுபடியும் t2 ன்னு போடுறேன் அப்ப இங்க என்ன ஆகும் 3t2 ன்னு எழுதிட்டேன் இப்போ நான் இங்க என்ன கொண்டு வந்து போட போறேன்னா c of இந்த t க்கு பதிலா டோட்டல் இந்த டோட்டல் இதையும் நான் இந்த t க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அப்ப c of at1 bt2 நாம இங்க என்ன இந்த t க்கு பதிலா இங்க என்ன போடுறோமோ அதே தான ரைட் சைடுலயும் போடணும் சோ 3 into at1 plus bt2 அப்படினு சொல்லி எழுதியாச்சு வெளிய இருக்கிற 3 உள்ள கொண்டு போய் வைக்கிறோம் சோ 3at1 plus 3bt2 பட் ஆனா இங்க பாருங்க நமக்கு 3t1 ங்கிறது பாருங்க c of t1 இருக்கா அதனால அது ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மென்ட் a வை முன்னாடி எடுத்துட்டு 3t1 அப்படினும் இந்த இடத்துல b யை முன்னாடி எடுத்துட்டு 3t2 அப்படினு சொல்லி எழுதிட்டேன் இப்போ என்ன இந்த இடத்துல என்ன ஆகும் பாருங்க a அப்படியே வெச்சுக்கிறேன் 3t1 க்கு பதிலா நான் பாருங்க c of t1 எழுதிக்கலாமா சோ c of t1 plus b ன்னு போட்டுட்டு இதுக்கு பதிலா c of t2 ன்னு எழுதிக்கலாம்ல அப்ப c of t2 நமக்கு இந்த டோட்டல் ஃபங்க்ஷன் c of at1 plus bt2 is equal to ac of t1 plus bc of t2 ன்னு இந்த ஃபார்மேஷன்ல கிடைச்சிருச்சு அவங்க கொடுத்ததை எடுத்துட்டு நமக்கு லீனியர் ஃபார்ம்ல நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா c of t is linear அதாவது c of t என்பது ஒரு நேரிய சுற்று